அடிக்கிற வெயிலுக்கு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க எல்லாருமே ரவுடிஸ் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு இதை செய்து கொடுத்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு கூல் ஆகிடுவாங்க. நோ கலர், நோ சுகர். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கோட அக்ஷராட லஞ்சுன்னு தான் பார்க்க போகிறீங்க. மில்க் ஷேக் கேட்டால் அதுக்கு கேஎஃப்சி மெக்டொனால்ட்ஸ்ன்னு போகணும், அது தூரத்தில் இருக்குது. இது எங்களோட மினி பால்கன் கார்டன். அப்போ இதுலேயும் நாங்கள் கொஞ்சம் கவனிக்காமல் இந்த பழங்கள் எல்லாம் கொஞ்சம் பழுதாகிடுது, இதையும் கொஞ்சம் தீஞ்சு கருகி போயிட்டுது சில மரங்களுக்கு. அப்போ இதில் இருக்கிறதே பறித்து மில்க் ஷேக் பண்ணிடுவோம். இது அவள் தான் வச்ச ஸ்ட்ராபெரி. மகள் பார்த்து பிஞ்சை கட் பண்ணாமல் பழத்தை மட்டும் கட் பண்ணுங்க. ஓடி வருகிறது தோடு மாதிரி காட்டுங்க. வெயிலுக்கு பழவிழண்டு உண்மையிலே அந்த தோடு மாதிரி வடிவாகத்தான் இருக்குது. இதோட லஞ்சை முடிச்சுட்டு தான் அந்த மில்க் ஷேக் போடணும். கத்தரிக்காய் பொரியல், நெத்தலி மீன் பொரியல், அதோட வெள்ளரி பிஞ்சு சும்மா உப்பும் வெள்ளை மிளகும் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் லைம் ஜூஸும் மட்டும், அவ்வளவுதான். அது தயிரெல்லாம் போட்டு அவள் சாப்பிட மாட்டாள். இதுதான் அவளோட ஆசியன் சாப்பாடுன்னு சொல்லி பெருசாக எல்லாம் சாப்பிட மாட்டாள் அவள். வாங்க மில்க் ஷேக் செய்கிறத பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் இதை ஸ்ட்ராபெரியை கழுவி எடுத்துக்கொள்வோம். நாங்கள் மருந்துகள் ஒன்றும் அடிக்கல, அப்படி இருந்தாலும் அதுக்காக கழுவி எடுத்துக்கொள்வோம். நீங்கள் கடையில் வாங்குகிற ஸ்ட்ராபெரியாக இருந்தால் தண்ணிக்குள்ளே கொஞ்சம் அப்பச்சூடா போட்டு அதுக்குள்ளே பழங்களை கொஞ்சம் ஊற வச்சு கழுவி எடுக்கலாம். இதில் இந்த இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன ஸ்ட்ராபெரியோடைய நான் முழுசாகவே போட போகிறேன். நீங்கள் சில போல பெரிய சைஸ் வரும், கடையில் வாங்குறதுல நல்ல பெரிய பெரிய சைஸ் இருக்கும். அப்படி இருந்தாண்டா நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு போடலாம். இது எங்களோட மரத்தில் காய்ச்சபடியாக கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. அந்த காய் நல்லா பெருக்கல்ல. இங்கே கடைகளில் வாரது பார்க்கணும், நல்ல பெருசாக இருக்கும். இப்போ நான் பழம் அடிக்கிற கிரைண்டர் மிக்சருக்கெல்லாம் போட்டு செய்ய போகிறேன். மற்றது எல்லாம் அந்த பால் பசுப்பால் தான் எடுத்திருக்கிறேன். இங்கே வார கடையில் வாங்குகிற பட்டிப்பால் ஃபுல் க்ரீம் தான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் இது லோ ஃபேட்டும் எடுக்கலாம். நான் ஃபுல் இந்த அவக்கு சின்ன ஆளுக்கு தனி, அதால் ஃபுல் ஃபேட் தான் எடுத்திருக்கிறேன். இதோட மில்க் மெய்ட்லேயும் நான் ஒரு மீசக்கரண்டி சேர்க்க போகிறேன். அதால் சீனி சேர்க்கல, நீங்கள் விரும்பினா சீனி சேர்த்து கொள்ளலாம். சீனி சேர்க்க விருப்பமில்லாமல் தேனும் சேர்த்து இதை அடித்து கொள்ளலாம். நீங்கள் தேனிலையும் அந்த சுகர் குறைஞ்ச தேன் இருக்குது, அந்த தேனை பார்த்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். நான் இனிப்பண்டு ஒன்றுமே போடலை. இந்த இது ரோஸ் கலரில் வருது. நீங்கள் இதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கலர் டார்க்காக வேணுமெண்டா ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். அதோட கொஞ்சம் லைம் ஜூஸ் சேர்த்துக்கொள்ளலாம். எங்களோட பழம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கக்கூடிய நான் லைம் ஜூஸ் சேர்க்கல. இதுக்குள்ளே ஜெல்லி துண்டுகளும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஐஸ் கட்டி சேர்த்துக்கொள்ளலாம். நான் எல்லாம் கூலாக தண்ணி இருக்குது, ஐஸ் கட்டி சேர்க்கல. க்ரீம் கொஞ்சம் போட போகிறேன். நீங்கள் கப்பில் ஐஸ்கிரீம் போட்டுக்கொள்ளலாம். இப்போ மில்க் ஷேக் முடிஞ்சது. உண்மையிலே எல்லா வேலையும் விட இந்த ஹவுஸ் ஒய்ஃப் வேலைன்றது சரியான கஷ்டம். அது இந்த காலத்தில் ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது சரியான கஷ்டம். வெளி வேலையும் பார்த்துக்கொண்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கொண்டு அப்படி இருக்கிற அம்மாக்களுக்கு ஈஸியான
ரிலாக்ஸான ஒரு ரெசிபி தான் இந்த ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக். ஒரு மாதிரியாக முடிச்சிட்டேன். இப்போ இதை காட்டி தான் நமக்கு சாப்பாடே கொடுத்தது. நீங்களும் ஒருக்கா இந்த அடிக்கிற வெயிலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றியுடன் தீபா.